இருந்தப்போ ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டாங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு வழக்க போட்ட தாவேக அரசு இப்ப தானே ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ இந்த ஆணவ கொலைகளை தடுக்க ஒரு தனிச்சட்டம் இயற்றுறதுக்கு இதுதான் சரியான டைம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. அதனால இந்த ஆணவ கொலைகளை தடுக்க ஒரு தனிச்சட்டம் தாவேக அரசு இயற்றணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆணவ கொலையில் ஈடுபட்ட ஏழுமலை மட்டுமல்லாமல் அவர் உடனிருந்த அனைவருக்கும் உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதான் என்னோட கோரிக்கை. சரி, இந்த ஆணவ கொலை நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்ப இந்த இடத்துல மதம் எதுவும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதம் சார்ந்தும் இங்க ஒரு பெரிய பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. சரி, மதமும் பிரச்சனை இல்ல, இவங்க 2 பேர் சேர்ந்த ஜாதியும் பிரச்சனை இல்ல அப்படின்னா இங்க ஆணவ கொலை நடப்பதற்கு முக்கியமான காரணமா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம்.